குரு ஆசிரியர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 17 ஜூலை 2026 வெள்ளிக்கிழமை, ஆடி 1ஆம் தேதி, வளர்பிறை திருதிய திதி. துலாம், விருச்சிகம், தனுசு 3 ராசிக்கான திலப்பணி. 3 ராசிக்கு பொது பலன் தான். முழுமையான பலன் பிரபு ஜாதகத்தில் வரும். பலன் பற்றிய ஜாதகம் தெரிந்து கொள்ள மேல இருக்கும் வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். துலா ராசிக்காரர்களுக்கு உங்க ராசிநாதன் 11ஆம் இடத்துல தனஸ்தானத்துல இருக்கிறதுனால ஆன்மீக சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு மனம் ஈடுபடுவதாக இருக்கும். அது சார்ந்த சிந்தனை இருக்கும். ஆலை வழிபாடு, தியானம் சார்ந்த விஷயங்களை மேற்கொள்ளுங்கள். அது சார்ந்த மனம் சந்தோஷம் அடைவதா இருக்கும். அது சார்ந்த உங்களுக்கு தனவரவுக்கும் ஒரு விதமான நன்மையை ஏற்படுத்தி கொடுப்பதாக இருக்கும். மூத்த சகோதர சகோதரி வழிகளில் உங்களுக்கு அறிவுரை ஆலோசனை கிடைப்பதா இருக்கும். இருந்தும் அவங்ககிட்ட சின்ன சின்ன கருத்து வேறு வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். முக்கியமாக கணவன் மனைவி உறவுலையும் கொஞ்சம் விதமான அன்பை பரிமாறிக்கொள்ளுங்கள். 10ஆம் இடத்துல குருவும் சுக்கிரன் இருக்கிறதுனால தொழில் ரீதியான நிலையெல்லாம் உங்களுக்கு சிறப்புடையதா இருக்கும். அரசு தொடர்புடைய விஷயங்களை தடைப்பட்டதா இனிமேல வேகம் எடுப்பதா இருக்கும். உங்க வீடு 2ஆம் வீட்டையும் குரு பார்வதனால வீடு சார்ந்த தொழில் நிலை உங்களுக்கு பண வருவாய் தன வருவாய் ஏற்படுத்தி கொடுத்ததா இருக்கும். 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால குழந்தை விஷயத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். சித்திரை விசாக நட்சத்திரம் 4 நாளாக உள்ளது. சுவாதி நட்சத்திரம் கொஞ்சம் கவனம் இருங்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உங்க ராசியிலிருந்து 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து, செவ்வாயும் உங்க வீடு பார்ப்பதனால குருவும் சேர்ந்து பார்ப்பதனால தொழில் சார்ந்த நிலையில உங்களுக்கு ஒரு விதமான ஏற்ற முடிய நாளாக தான் இருக்கும். இருந்தும் அதுல ஒரு விதமான மந்தப்போக்கு, நீங்க சொல்லி சக ஊழியர்கள் கேட்காத சூழல், உங்க கூட பணிபுரியவர்களுக்கு ஒரு விதமான மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் சூழல் வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். தொழில் நிலையில் இருக்கும்போது ஆன்மீக சார்ந்த சிந்தனைகளை உங்களுக்கு ஏற்படுவதா இருக்கும். கணவன் மனைவி விஷயங்களை சில விஷயங்களை விட்டு கொடுத்து செல்வது நல்லது. தாயாரின் உடல்நிலை கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள். இருந்தும் பஞ்சம சனி குரு 9ஆம் பார்வை பார்ப்பதனால குழந்தைகள் ஆரோக்கியம் கல்வி எல்லாம் கொஞ்சம் மேம்பட்டதாக மாறும். உங்க ராசிநாதன் சனி பார்ப்பதனால கொஞ்சம் வாகனம் செல்லும்போது கவனம் செல்லுங்கள். அறிவு ரீதியான முன்னேற்றம் காண்பதாக இருக்கும். 9ஆம் குருவன் சூரியனை இணைவு ஒரு விதமான பாகிஸ்தானத்துல ஒரு விதமான அரசோட விஷயங்களை உங்களுக்கு லாபகரமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட திசை தெற்கு. விசாக நட்சத்திரம், கேட்ட நட்சத்திரம் 4 நாளாக உள்ளது. சுவாதி நட்சத்திரம் கொஞ்சம் அனுஷ நட்சத்திரம் கொஞ்சம் கவனமாக இருங்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்க ராசிநாதன் குரு 8ஆம் வீட்டுல இருக்கிறதுனால அஷ்டம குருவா இருப்பதால் கூட 17ஆம் தேதி சூரியன் மிதுனத்திலிருந்து குருவுடன் இணைகின்றது. இரண்டும் நட்பா இருந்ததால 2 கிரகங்கள் இணைவு அது 8ஆம் இடத்துல மறைவா இருக்கிறதுனால நன்மையான விஷயங்கள் சிலதெல்லாம் கொஞ்சம் காலதாமதம் ஏற்படும். முக்கியமாக அரசு விஷயங்கள், தந்தை வழி சார்ந்த உறவு, தந்தை மூலியமா ஏற்படுற லாபம், அறிவுரை ஆலோசனை எல்லாம் உங்களுக்கு எதிர்மறையா இருக்காம வேற சூழல் வருவதா இருக்கும். அது மனசார்ந்த ஒரு விதமான குழப்பத்தை உண்டாக்கும். அதனால ஒரு ஆன்மீக சிந்தனை சார்ந்த விஷயம் இருக்கு. கருத்து இதனால கணவன் மனைவி உறவுல சில கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். 4ஆம் வீட்லயும் சனி அத்தாசன சனியா இருக்கிறதுனால தாயாரின் உடல்நிலை கொஞ்சம் மேம்படும். ஏன்னா தாயார் மருத்துவம் கிடைக்கும், ஆரோக்கியம் மேம்படும். ஏன்னா குரு பார்வை இருக்கிறதுனால உங்க வீடு 2ஆம் வீட்டு குரு பார்க்கறதுனால சூரியனும் பார்ப்பதால் ஒரு பேச்சில் ஒரு அதிகாரத்தனம் வேகம் கூடுவதாக இருக்கும். புதன் உங்க வீட்டு 7ஆம் பார்வை பார்ப்பதால் புத்தி அடிப்படையில் நல்ல ஒரு செழுமை உண்டாகுவதா இருக்கும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் சிவப்பு, அதிர்ஷ்ட எண் 1, 3, அதிர்ஷ்ட திசை கிழக்கு வடகிழக்கு. பூராடம் உத்திராட நட்சத்திரம் 4 நாளாக. மூல நட்சத்திரம் கொஞ்சம் கவனமா இருங்கள்.